மாமா இங்க நின்னுகிட்டு இருக்கிறது வேஸ்ட். பைக்கை யாரையாவது வீட்டுக்கு எடுத்துட்டு வர சொல்லலாம். நாம கிளம்பலாம். மாப்பிள்ள பிரபா எங்க போயிருப்பான்? அவனை பத்தி ஒரு தகவலும் தெரியலையே. எதுவுமே தெரியாம எப்படி இங்கிருந்து போறது? வா மலர். அழாம வா மலர். கொட்டிங்களா? கொலை பண்ணிட்டீங்களாடா? மடியிலே போட்டு வளர்த்த மருமகனை கொன்னுட்டீங்களாடா? ஏங்க அப்படி எதுவும் நடந்திருக்காதுங்க. நீங்க ஏங்க அவசகுணம் முடிச்ச மாதிரி பேசுறீங்க? பாருங்க என் புள்ள போயிட்டான். ஐயோ எவ்வளவு செல்லமா வளர்த்தோம், அப்படி அநியாயமா போயிட்டானே. 20 வயசு வரைக்கும் அவன் கேக்குறது எல்லாமே வாங்கி கொடுத்து இப்படி அவனை ஒரேடியா தூக்கி கொடுத்துட்டானே. ஐயோ பிரபா, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன், பிரபாவை கொஞ்சம் கவனிங்க, அவனு உங்க புள்ளதானு. நீங்க அவன்கிட்ட பேசவே இல்ல. அவன் ஒருத்தர் இருக்காங்கிறதையும் நீங்க கண்டுக்க கூட இல்ல. அதான் நீங்க யாரும் என்ன பார்க்கவும் வேண்டாம், என்கிட்ட பேசவும் வேண்டான்னு என் புள்ள போய் சேர்ந்துட்டான். பிரபா, பிரபா. மலரு அழாத மலரு, அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது, அழாத. நீங்க தான் என்ன விட்டுட்டு போயிட்டீங்க. மிச்சம் இருக்கிற காலத்துல என் பிள்ளை என் கூட இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அது கூட அந்த கடவுளுக்கு பொறுக்கல, அவனையும் என்கிட்ட பறிச்சுட்டாரு. மலரு சொல்றது கேளு. என்ன கேட்கணும்? இனிமே நான் என்ன கேட்கணும்? நான் சொல்றத கொஞ்சம் கேட்டிருந்தா இன்னைக்கு என் பிள்ளை என் கூட இருந்திருப்பான்ல. வீட்டுக்கு ஒரு மருமக வந்தா சந்தோஷம் நிம்மதி எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து சேர்ந்தாலே ஒருத்தி இருந்த நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம். இப்போ என் பிள்ளையும் போயிட்டான். பிரபா, ஐயோ.